புதுதில்லியில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகரகத்தில் பணியாற்றும் ஒரு முக்கிய பாகிஸ்தான் அதிகாரிக்கு இந்தியாவை விட்டு வெளியேற 24 மணி நேர கெடு விதிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிரடி நடவடிக்கையை இந்திய வெளியுறவு அமைச்சகம் நேற்று மே 13 அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அந்த பாகிஸ்தான் அதிகாரி இந்தியாவில் தங்கியிருந்தபோது அவரது அதிகாரப்பூர்வ பதவிக்கும் அந்தஸ்துக்கும் பொருந்தாத சில செயல்களில் ஈடுபட்டுள்ளார். இந்த நடவடிக்கைகள் இந்திய அரசாங்கத்திற்கு கவலை அளித்ததுடன் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே இந்திய அரசாங்கம் அந்த அதிகாரியை சட்டவிரோத நபர் பர்சனா நான் கிராட்டா என்று அறிவித்துள்ளது. சட்டவிரோத நபர் என்று அறிவிக்கப்படுவது என்பது ஒரு தூதரக அதிகாரி அல்லது வெளிநாட்டு பிரதிநிதி ஏற்றுக்கொள்ள முடியாத நபராக கருதப்படுவதை குறிக்கிறது. அவ்வாறு அறிவிக்கப்பட்டால் அந்த நபர் உடனடியாக அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டியது கட்டாயமாகும். இந்த விவகாரம் தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் புதுதில்லியில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகரகத்தின் பொறுப்பு அலுவலகத்திற்கு நேற்று அதிகாரப்பூர்வமாக உத்தரவு ஒன்றை வழங்கியுள்ளது. அந்த உத்தரவில் சம்பந்தப்பட்ட பாகிஸ்தான் அதிகாரி அடுத்த 24 மணி நேரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையானது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஏற்கனவே பதற்றமான உறவில் மேலும் சிக்கலை ஏற்படுத்தலாம் என்று கருதப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு பிரச்சினைகள் நிலவி வரும் நிலையில் இந்த வெளியேற்று உத்தரவு இருதரப்பு உறவுகளை மேலும் பாதிக்கக்கூடும். இந்தியாவின் இந்த திடீர் நடவடிக்கைக்கான காரணம் என்னவென்று அதிகாரப்பூர்வமாக முழுமையாக வெளியிடப்படவில்லை. இருப்பினும் அந்த அதிகாரி இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்திருக்கலாம் அல்லது உளவு பார்த்தல் போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தானின் எதிர்வினை என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பொதுவாக இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக பாகிஸ்தானும் இந்தியாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளில் ஒருவரை வெளியேற்ற உத்தரவிட வாய்ப்புள்ளது.